வணக்கம். எங்கள் கவனம் இது அண்ணன் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது முள்ளங்கி பீன்ஸ் பருப்பு கூட்டு. வெள்ளை முள்ளங்கி மற்றும் பீன்ஸ். முள்ளங்கியை சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும், பீன்ஸையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும், இஞ்சியையும் துண்டுகளாக நறுக்கிக்கணும். இப்போ முள்ளங்கியையும் பீன்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முக்கால் கப்பு பாசி பருப்பு தேவையான தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறி இருக்கு. இப்போ இந்த நறுக்கின இஞ்சியை இதோட சேர்த்துக்கிறேன். பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பும் போடுறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போடுறேன். இதுலேயும் மஞ்சள் பொடி போடுறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதையும் கலந்து கொடுத்துடலாம். இதை குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். ஆவி வந்துடுத்து வெயிட் போடுறேன். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வெந்துடுது. ரெண்டுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வானலியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சாச்சு. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். இதே முழு உளுந்தா போடுறதுன்னா கடலைப்பருப்பு கூடயே போடலாம். உடச்ச உளுத்தம்பருப்பாக இருக்கிறதுனால 2 நிமிஷம் கழித்து போட்டேன். செவந்து கொடுத்து 2 வரமிளகாயை கிள்ளி போடுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. காத்தால வேலைக்கு போகிற வாழ்க்கெல்லாம் முதல் நாளைக்கே இந்த கறிகாயை நறுக்கி வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கருவேப்பிலை போடுறேன். ஸோ வேக வச்ச ரெண்டையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியது. பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த தண்ணி வத்துறது வரைக்கும் இதில் வச்சிருக்கணும். பருப்பு அந்த மாதிரி அமுக்கி கொடுத்தோம்னாலே நல்லா மசிஞ்சிடும். இல்லை மசிச்சுட்டு போடுறதுனாலும் போடலாம். ஈஸியாக இருக்கணுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணினேன்.
அடுப்பை ஹையில் வச்சு தண்ணியை வற்ற விடணும். அப்போ போட்டால் உப்பு போடுமா? இப்போ தனியாக ஏதாவது எக்ஸ்ட்ரா போடணுமா? இல்லை வேண்டாம், அதிலே போட்டோம் இல்லையா, அதுவே போடும். கூட்டுக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடியாக எடுத்து ஈஸியாக ரெடி எடுத்து பாருங்க. முள்ளங்கி பீன்ஸ் பருப்பு போட்டு ரெடியாக எடுத்து. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.